எழுத்தாளர் ஹர்ஷகுமார் அவர்களின் பத்துக்கிச்சு பத்துக்கிச்சு பெண்ணை அத்தியாயம் 51. அடுத்த நாள் பகலவன் தன் கதிர்களை வாரி இறைக்க விக்கிரமன் மெதுவாய் கண் விழித்தான். அருகில் பார்க்க ஆடல் உறங்கிக் கொண்டிருந்தாள். அவளை அணைத்து முத்தமிட்டவன் அவள் செவிகளில், மாமா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டனாடி என்று சிறு பயத்துடன் கேட்க, வெட்கத்துடன், அதெல்லாம் இல்ல சார், ச மாமா என்றாள். உன் குண்டு கண்ணா அழகடி என்று அவளின் கன்னங்களை கடித்தவன் மீண்டும் ஒரு அழகான கூடலை தொடங்கி பின் இருவரும் சேர்ந்து குளித்துவிட்டு வெளியே வந்தனர். பார்வதி நேற்று வந்து சாப்பிட அழைக்க செல்ல கதவு உள் தாழ்பால் போட்டு இருக்கவும் பின் ஏதோ ஒன்று புரிந்தவளாய் அவர்களை கதவை தட்டி அழைக்காமல் திரும்பி சென்று விட்டார். காலையில் இருவரும் உணவு உண்ண வரும்போது இருவரின் முகத்திலும் ஒரு விதமான பூரிப்பு இருப்பதைக் கண்டு கொண்டு பார்வதி மனதிற்குள் நிம்மதி அடைந்தாள். ஆடல் அத்தனை மலர்ச்சியுடன் புதிதாய் பூத்த மலர் போல நின்றிருந்தாள். வாடா, காலேஜுக்கு நேரம் ஆகிருச்சு, சாப்பிடு என ஊட்ட ஆரம்பிக்க ஆடலும் சாப்பிட்டுக் கொண்டே அவ்வப்போது விக்ரமனை பார்த்து கொண்டிருந்தாள். நேற்று இரவு தன்னை போட்டு பாடை படுத்தியவன் இப்போது கண்ணியமான ஆண்மகனாய் அமர்ந்திருப்பதைக் கண்டு ஆச்சரியமாய் பார்த்து கொண்டே இருக்க சட்டன உணவு உண்டபடி அவளை நிமிர்ந்து பார்த்து அழகாக கண்ணடித்து விட்டு மீண்டும் குனிந்து சாப்பிட்டான். அவனின் செய்கையில் ஆடல்தான் உறைந்து போய் அமர்ந்திருந்தாள். பார்வதி அழைப்பில் மட்டுமே உயிர் பெற்றவள் கிளம்பி கல்லூரிக்கு சென்றிருந்தாள். இங்கு யாழினியின் வீடை பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தது. காரணம், அவளின் அத்தை கலை வீட்டிற்கு வந்திருந்தார். யாழினியின் முரட்டு குணத்திற்கு காரணமே அவளின் அத்தை கலைதான். காலையிலேயே வந்தவர் அங்கிருக்கும் வேலைக்காரர்களை குறை சொல்லியும் அதிக வேலை வாங்கி கத்தியபடி வீடை ரெண்டாக்கிக் கொண்டிருந்தார். வசு எவ்வளவோ சொல்லியும், ஏன் இது என் அண்ணன் வீடு, எனக்கு இங்க எந்த உரிமையும் இல்லையா, வேணும்னா நான் வீட்டை விட்டு போய்க்கட்டா என்று நீலி கண்ணீரை வடிக்க ஆரம்பித்து விடுவார். தினமும் ரத்தினமும் யாழினியும் காலேஜுக்கு சென்று விடுவதால் வீட்டில் நடக்கும் கூத்திலிருந்து தப்பித்து இருந்தனர். யாழினியை பார்க்க சிவா செல்ல யாழினி மரத்தடியின் அருகில் உள்ள பெஞ்சில் சோகமாக அமர்ந்திருந்தாள். சிவா அவளிடம் சென்றவன், ஹாய் யாழினி, என்னாச்சு, ஏன் சோகமா இருக்க என கேட்க, சிவா மனசே சரியில்லை சிவா, என்னமோ தப்பு நடக்க போற மாதிரி ஃபீலிங்கா இருக்கு என்று அவனின் கையை அழுத்தி பிடிக்க, ஹே என்னாச்சடி, என்னன்னு சொல்லு, சொன்னாதானே தெரியும், எதுவும் பிரச்சனையா என்று கேட்க, ஆமா சிவா, எங்க அத்தை ஊர்லேருந்து வந்திருக்காங்க, எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், ஆனா இப்ப அவங்க நடந்துக்கிற விதமே எனக்கு பிடிக்கல என உதட்டை சுளித்தபடி சொல்ல, சிவா அவளிடம், என்ன பண்றாங்க, உனக்குதான் அவங்கள பிடிக்குமே, அப்ப அவங்க பண்றதுக்கெல்லாம் நீ தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் என்றதும், ச புரியாம பேசாத சிவா, அவங்க என்னென்ன பண்றாங்க தெரியுமா, தெரிஞ்சா நீயே கோவப்படுவ என கடுப்படிக்கவும், சரி சொல்லுமா, என்ன பண்றாங்க, சொன்னாதானே தெரியும். எங்க வீட்டுல வேலை பார்க்கறவங்க கிட்ட ரொம்ப மோசமா நடந்துக்கிறாங்க. இன்னைக்கு காலையில சமையல் செய்யற அக்கா சாப்பாடு பரிமாறப்ப சட்னியில கருவேப்பிலை போட்டு தாளிக்கலன்னு தூக்கி செவுத்துல அடிச்சுட்டாங்க. எங்க அப்பா எவ்வளவு சொல்லியும் அவங்க முரட்டு குணத்தை மாத்திக்க மாட்றாங்க என்று நொந்து கொள்ள, சிவா அதை கேட்டபின் என பெருமூச்சு எடுத்து விட்டவன், நீங்களும் ஒரு காலத்துல அப்படித்தானே இருந்தீங்க, இப்போதானே மாறி இருக்கீங்க என கிண்டல் அடிக்கவும், போது நிறுத்துங்க, நான் தான் மாறிட்டேனே, இப்போ அது மட்டும் பிரச்சனை இல்லை சிவா, இன்னொரு ப்ராப்ளம் புதுசா கொண்டு வந்திருக்காங்க. அவங்க பையன் அஜய் ரஷ்யால டாக்டருக்கு படிச்சு முடிச்சுட்டான். எனக்கு படிப்பு முடிஞ்சதான் அவனுக்கு பேச போறாங்க. என்கிட்ட கேட்டதுக்கு நான் மேல படிக்கணும்னு சொல்றேன், நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு படின்றாங்க. எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. இதுல ஒன்னு லவ் பண்றது தெரிஞ்சா இன்னும் ஆகணும் வேற தெரில என்று நொந்து கொள்ள, என்ன யாழினி, எந்த காலத்துல இருக்க, ஒரு டிகிரி முடிச்சுட்டு கல்யாணம்னு சொல்ற, அதுவும் இந்த காலேஜ் பிரின்சிபல் பொண்ணு, நீ எல்லாரும் சிரிப்பாங்க. நீயும் படிச்சு முடிச்சு இதே காலேஜ்ல ஒரு நல்ல ப்ரொஃபஸராவா, பிடிக்கலையா உனக்கு பிடிச்ச ஜாபுக்கு போ, அதை விட்டுட்டு கல்யாணம் அது இதுன்னு. இங்க பாரு, இங்க உன் விருப்பம் இல்லாம எதுவும் நடக்காது, அத நல்லா புரிஞ்சுக்கோ, சும்மா அன்வான்டா யோசிச்சு குழப்பிக்காத. பை, ஈவினிங் கால் பண்ண, எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆகிருச்சு என சென்று விட்டான். அவன் போனதும் ஒரு தெளிவு பிறந்தவளாய் எழுந்து தனது கிளாஸிற்கு சென்று விட்டாள். கல்லூரி முடிந்து வீட்டிற்கு சென்றவள் இரவு உணவு உண்ண அனைவரும் ஒன்றாக டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தனர். அப்போது கலை தனது அண்ணனிடம், அண்ணா, நம்ம அஜய் அடுத்த வாரம் படிப்பு முடிச்சிட்டு வரான், இங்கே ஒரு நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்ண போறான், ஒரு வருஷம் முடிஞ்ச பிறகு இவ கல்யாணத்தை பத்தி பேசி முடிவெடுக்கலாம் என்றதும், நான் மேல படிக்கணும், நல்ல ஜாப்க்கு போயிட்டு பின்னாடிதான் கல்யாணம் பத்தி யோசிப்பேன், உங்களுக்கு அவசரம்னா வேற இடத்த பார்த்து கட்டி வைங்க என கடகடவென பேசிவிட்டு அந்த இடத்தை விட்டு எழுந்து தனதரைக்கு சென்று விட்டாள். அவள் செல்வதை பார்த்த வசுவிற்கும் ரத்தினத்திற்கும் ஆச்சரியமாக இருந்தது. இதுவரை அவள் கலையின் பேச்சை மீறியது இல்லை என்று அவளை எதிர்த்து பேசியது இருவருக்கும் சந்தோஷமாகத்தான் இருந்தது.
ஆனால் அவளது அத்தைக்கலை உச்சக்கட்ட கோபத்திற்கு சென்றாள். பாத்தீங்களானா, என்னை எப்படி எடுத்தறிஞ்சு பேசிட்டு போறான்னு. நேத்து முளைச்ச காலம் என் பேச்ச மீறி மரியாதை இல்லாம எதிர்பேச்சு பேசுது. அத நீங்களும் பாத்துட்டு இருக்கீங்க என்று ஆதங்கமாய் கேட்க, அவ சொல்றதுல ஒன்னும் தப்பில்லையம்மா. அவ படிச்சுட்டு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறா. அவ விருப்பப்படியா அவ வாழ்க்கை அமையட்டும். அவ நிறையவே மாறிட்டா. நீயும் மாறி கொஞ்சம் குணமா நடந்துக்கோ என ரத்தினம் எழ அவர் பின்னாடியே வசுவும் சென்று விட்டார். அவர்கள் செல்வதையே வெறித்து பார்த்த கலை, ஓ, குடும்பமா சேர்ந்து நான் அசிங்கப்படுத்துறீங்களா? உங்களை சும்மா விடக்கூடாது. இவ எப்படி இப்படி மாறுனா? இவளை வளர்த்ததே நான் தான். இத்தனை வருஷம் என் பேச்ச மீறி ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. என்னமோ இருக்கு. யார் கொடுத்த தைரியம்னு தெரில. கண்டுபிடிக்கிறேன். இந்த கல்யாணத்தை நடத்தி எல்லா சொத்தையும் ஆட்டைய போடல என் பேரு காலை இல்ல என சபதம் எடுத்துக்கொண்டாள். ஆடல் தனது நண்பர்களுடன் கேன்டீனுக்கு செல்ல அசோக் அங்குதான் இருந்தான். ஹாய் ஆடல், எப்படி இருக்க? உன்னை பார்க்கவே முடியல என்று சாதாரணமாகத்தான் பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது அசோக் ஆடலிடம், ஹே, வர சண்டே எனக்கு பர்த்டே, ஒரு பார்ட்டி வைக்கிறோம், நீயும் கண்டிப்பா வரணும் என்றதும் ஆடல் முதலில் தயங்கினாள். என்னாச்சு மேடம்? நீயும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு தான். எனக்காக வந்து ஒரு பாட்டு பாடிட்டு போக மாட்டியா? ப்ளீஸ், நீ எனக்கு தர பர்த்டே கிஃப்ட் அதுதான். ப்ளீஸ் ஆமான்னு சொல்லு என்று கெஞ்சினான். இல்ல, அது வந்து எனக்கு அன்னைக்கு என்று ஏதோ சொல்ல முன், நீ வந்துட்டு கொஞ்ச நேரத்துல போயிடலாம். உன் ஃப்ரெண்டு யாழ்னியும் வரா, வேணும்னா கேட்டு பாரு. நீ அப்படியே அவ கூட சேர்ந்து வந்துரு என்றதும் சரி என அரை மனதோடு தான் ஒத்துக்கொண்டாள். ஆடலுக்கு பார்ட்டிக்கு செல்ல விருப்பம் இல்லை. இருந்தும் அசோக் கூப்பிடும்போது அவளால் மறுக்க முடியவில்லை. யாழினியும் வருவதால் மட்டுமே அவளுக்கு சிறிது தைரியம் வந்தது. இருந்தும் இதை பற்றி எப்படி விக்ரமனிடம் சொல்லப் போகிறோம் என்று பயம் வேறு இருந்தது. கல்லூரி முடிந்த அனைவரும் வீட்டிற்கு செல்ல ஆடலும் தனது வீட்டிற்கு எப்போதும் போல சென்று பார்க்க அங்கு ஆடலின் வீடு பூட்டி இருந்தது. எங்க போனாங்க அப்பாவும் அம்மாவும் என யோசித்துக் கொண்டே கால் செய்து பார்க்க யசோதாவும் ராஜுவும் அப்போதுதான் வீட்டிற்கு வந்திறங்கினர். எங்கம்மா போனீங்க? போன் அடிச்சாலும் எடுக்கல என்று கேட்க, அப்பாக்கு ரெகுலர் செக்கப் போனோமா என்றதும் ஆடலுக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. சோகமாய் முகம் மாறியதும் ராஜு ஆடலை தோளில் கை வைத்து அணைத்தபடி சென்றார். அப்பாக்கு ஒண்ணுமில்லடா, முன்னாடிக்கு இப்ப எல்லாமே நார்மல்னு தான் சொல்லியிருக்காங்க. நீ எதுக்கும் வருத்தப்படாத என்று சமாதானப்படுத்தினார். சிறிது நேரம் தனது வீட்டில் இருந்துவிட்டு தன் புகுந்த வீட்டிற்கே சென்றாள். அன்று நடந்த கூடலுக்கு பிறகு விக்ரமனும் ஆடலும் பெரிதாக நெருக்கம் காட்டிக்கொள்ளவில்லை. படிப்பு முடியட்டும் என்ற எண்ணம் இருவருக்குள்ளேயும் இருந்தது. ஆனாலும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அவளை கட்டிப்பிடித்தும் முத்தம் கொடுத்தும் இம்சித்துக் கொண்டுதான் இருந்தான். தொடரும்.